போயா போயா இங்க வா இங்க வா. நான் என்ன இங்க வா. மருமையனே சொல்லுங்கப்பா. மருமையன்னு ஒரு மரியாதை. ஆமா. நான் என்ன ஒரு திங்கிற சோத்த மண்ணை வாலி போட்டு சொல்றத காலியா. என் மக ஆடின மாதிரி என் மக பாடின மாதிரி நீ பாடினா நாங்க 4 பேரும் பண்ணியிருப்போம். நல்லா தானே வரனே. என்ன பண்ண? நல்லா தானே ஆடுனே. நீ ஒன்றும் எங்களுக்கு கொடுக்கலையே. ஐயோ மகளா உனக்கு? என் மகளை போய்கிட்டு அந்த கட்டி பிடிக்கிறேன். அடி போடுற கூப்பிட வேடுவர. வாங்க வேடுவரே. போ. வாடே. ஆண்டவர் ஆண்டவனே நீ இருந்தா சொல்லி. ஆண்டவனே இப்பொழுது இங்கே ராஜபாட்டாக நடிக்கும் ஆண்டவர் அவர்களும் ஆனந்தராஜ் அவர்களும் சிந்துஜா அவர்களும் இப்பொழுது சிறப்பான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கு. அடி பெத்தளைய போட்டு சத்தி கொஞ்சம் ஏறுதடி. சத்தி கொஞ்சம் ஏறையில் புத்தி போயா போப்பா. ஊடு ஊடு ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்று என் செல்பி. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்று என் செல்பி. போறா அப்படி அடி ஓரங்க ஈரங்க கொப்பர தேங்க அட தீரங்க நாரங்க முத்துன பாங்க அடி வாட்ட கொரத்தி ஒரு வாட்டை எடுத்து அடியாத்தி என்ன வருமோ. கூட்டத்தில குடிச்சு நிக்கிற குருவமா பாதமுள்ள பருவமா. அப்படி வாவா கெஜமுகனி மரமருள வாவா கெஜமுகனி. அடி வாவா கெஜமுகனி வள்ளியின் மரவரணி. அடி பரம சைனா எங்க ஊரு பக்க வந்தா சிங்கப்பூரு. இந்த டயத்திலேயே உங்களை சந்தோஷப்படுத்ததே ஆடி இருக்காங்க. அவருக்கு ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. நன்றி சொல்லு. நன்றி 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 சொல்லு. என்னவா நன்றி மறப்பது நன்றது. கை தட்டினவர்களுக்கு நன்றி. ஓடியாத்தா தகச்சி வள்ளிக்கண்ணு தங்கம் ஓடா. அடியே அடி சின்ன புள்ள தப்பா போற போற போற. அடியே அடி சின்ன புள்ள அடியே அடி சின்ன புள்ள. ஆனந்தே ஒரு ஜோலி முடிச்சு. ஏமா என் மாப்பிள்ள ஒரு வார்த்தை சொன்னார் வாருங்கம்மா. வந்தவுடனே என்ட்ரன்ஸ் வந்தவுடனே 10 மணிக்கு ஆரம்பிக்கிற சுறுசுறுப்பு. மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள? ஏத்தா
நீங்க சொல்லுங்க 10 மணிக்கு எப்படி சுறுசுறுப்பா இருக்குமா அதே மாதிரி இருக்குமா? பாத்தீங்களா? அதுதான் அது ஒண்ணுதானே வேணும். அந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்கு பொருந்தும். ஆமா, அருமையான ஒரு இசைக்கலைஞர்கள். அண்ணா தங்கச்சி, எதற்காக அழைத்தீர்கள்? நம்ம இடத்துக்கு வெள்ளிமலையில இருந்து வேடுவர் வந்திருக்காரு. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? என்னத்தா? எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு யாரா வந்திருக்காங்கன்னு என்னைய மட்டும் கோர்த்து விட்டு நீ உள்ள போய் தூங்குறியே, இது எந்த வகையில நியாயம்? அண்ணன் தூங்கல, காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். காவல்? ஆமா. நீ காவல் காத்து என்னடா பிரயோஜனம்? ஏத்தா? பூராமே போய்கிட்டு தானே இருக்கு. போனது போது, நிக்கிறது நிக்கட்டும், அவ்வளவுதான். ஆமா, எல்லாம் தெய்வ செயல். போய் அதுக்கு மாரி எண்ணத்துக்காகாம போகட்டும். ஆனா நான் யாருக்கு இது வரைக்கும் துரோகம் பண்ணல. எனக்கு துரோகம் பண்றாங்க, அவங்க அலர்வு இல்லை தெரிய போறாங்க. எது கூப்பிட்டா? நம்ம இடத்துக்கு வெள்ளிமலையில இருந்து வேடுவர் வந்திருக்காரு. அரிதாரம் போட்டு சொல்லாதடா, பழிச்சிருக்கா. ராமேஸ்வர கடல் கரதை அம்மா. தங்கச்சி, எதுக்குடா கூப்பிட்டா? மான தேடி வேடுவர் வந்திருக்காரு. மான தேடி? ஆமாத்தா. பாத்தீங்களா? நான் பார்க்கல. நீ பாத்தியா? 2 பேரும் பார்க்கல. 2 பேரும் பார்க்கல. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். வாங்க போலாம். இப்பயே போனோம்னா ஊர்ல உப்பு பாக்கெட் வாங்குறது கூட காசு கொடுக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, அரை பரம்பு மட்டும் அடிச்சுக்கிறோம். தங்கச்சி, அண்ணா தங்கச்சி, வேடுவர் வேடுவன்றீங்க, வேடுவருங்க. வேடுவர் இந்தா இருக்காரு. இங்க இந்தா இருக்காருல்ல? இந்தா இவர்தான். வேடுவரா? ஏன் இவரை பார்த்தா கரண்ட் புல் கணக்கு எடுக்கிறது மாதிரி தெரியுது. நான் கூட வேடுவர் பண்ணனே. வேடுவர் தான். எங்க அண்ணன் மாதிரி முறடா, நல்ல முறை, நல்ல முறை. பல்ல பல்ல கடி சத்தமாடா. என்னடா சத்தமே கேட்கல? கீழே விழுந்து செட்டு பல்லா கிடக்கு. மேலே கடிச்சுன்னா செட்டு பொல்லு கீழே விழுந்துடும். நான் கூட வேடுவர் பண்ணனே. எங்க அண்ணன் மாதிரி ரொம்ப கம்பீரமான ஆளா இருப்பாரு. பார்த்து கடைசி பார்த்ததான் தெரியுது. திருவிழா கூட்டத்தில் காணாம போன பச்சை பிள்ளை மாதிரியே இருக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இடத்துக்கு வந்தவங்களை வரவேற்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு இருக்கிற இடத்துல ஆமத்தா வருக வருக வேடுவரே வருக. முத வரவு நல்வரவாகவே இருக்கட்டும். கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய் அப்படின்னு இருக்காங்க. அதற்கனங்க என்னுடைய உண்மையான கம்பீரமான அரிடம் சரி, அன்பான அழகான தோழியிடம் சரி, நேருக்கு நேரம் வச்சு விசாரிச்சுட்டு நீங்க தேடி வரவும் சொல்ல போறமான் இந்த இடத்துல கிடையாது. வேறு இடத்துக்கு போய் தேடி பாருங்க. அதற்கு முன்பாக அண்ணா வாடா. அவர் எப்படி பேசி அனுப்புன்றா நான் பாத்துக்கிறேன். அந்த விவரம் அண்ணன் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அவரை பின்னங்கால் பிடரில தெரிக்கிற அளவுக்கு ஓட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமத்தா, உனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கும். ஆமத்தா, வேலை ஊரா இப்ப குறைஞ்சு வச்சுட்டா. ஆமத்தா, வேற ஆள் பார்க்க. ஏன்னா அவன் வேலையை இன்னொருத்த எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கியா? நான் பேசிக்கிறேன். பாவன் ஏற்கனவே நொந்து போயிருக்கிற. போய் சொல்லிட்டு போ. போயிட்டு வரட்டா. இதுவரையிலும் இந்த அற்புதமான மாலைப்பட்டி, வடக்கு மாலைப்பட்டி கிராமத்திலேயே, பூமாலைப்பட்டி, வடக்கு மாலை, நாங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வடக்கு மாலைப்பட்டி கிராமத்திலே நாங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இரவு 10 மணியிலிருந்து விடியும் வரையில் ரசித்த அன்பு சார்ந்த அன்பு தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சிறந்தார்ந்த முறையிலே நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த வருஷம் நாடகம் வச்சிங்கன்னா வாய்ப்பு கொடுங்க, பப்பனுக்கு இணையவே போடுங்க. ஆமாம், உங்களிடமிருந்து நீங்கள் விடைபெறுபவன் ஆனந்தராசு. இந்த பாப்பா பேர் வந்து சிந்துச்சா. ஆமாம், ஆனால் எங்கள் 2 பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுங்க. தொடர்ந்து நீங்கள் தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும். அதே மாதிரி ஆனால் ஒரு ஆல்ரவுண்டுக்காரன் ஆனால் ரோட்டில் தெரிய போகிறேன், அது உறுதி. போயிட்டு வரேன். அந்த பாடுவாப்புல நன்றி சொல்லிடுறியா? குறிஞ்சி நிலத்து பெற்றெடுத்த கொள்ளக்கூடிய என் குறிக்கோள் ஒன்று. வேட்டைக்கு சென்றேன், வேட்டையாடினேன். அற்புதமான மான ஒன்னே கண்டேன். கண்ட மாத்திரத்தில் கனது விடுத்து பிடிக்காமல் நினைத்தேன். என் மன விரும்பவில்லை. அடடா, இந்த அழகான மானை கனை விட்டு பிடிக்கலாமா? மானை விரட்டி பிடித்து கையாலை பிடித்து அப்படியே கட்டி அணைத்து அப்படியே ஒரு உமா கொடுக்க விரட்டி வந்தேன். மானோட நானோட ஓடி வந்தது, உங்களிடத்தில் நுழைந்தது. பிடிக்க போற நேரத்தில் தடுத்து நிறுத்தி விட்டார் உங்க அண்ணன். அப்ப என்ன சொன்னார்? இங்க வாங்க, நான் முன்காவலில் இருக்கேன், என் தங்கை பின்காவலில் இருக்கிறது. ரொம்ப நல்லவுக, நீங்க எதை கேட்டாலும் தரக்கூடிய தன்மை உள்ளவுக அப்படின்னாரு. உங்களை பார்த்தாலே தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், விளையும் பயிறு முளைக்கும் போது தெரியும்டாக. அதே போல ரொம்ப நல்லவர்களாக இருக்கீங்க. தாய்நாடினோட மானும் உள்ளத்திலே இருக்கின்றது. எங்கே இருக்கிறோமா?
அம்மா உள்ள கிடக்குது மானு அடி உள்ள இருக்கிறமா பக்கத்தில் வந்து நிக்கிறம்மா பக்கத்துல வந்து நிக்கிறமா அம்மா உள்ள கிடக்குது மானு உங்களை இருக்கிறது வாங்க விடவரே காட்டுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை வாங்க பிடித்து தாரேன் அப்படின்னு சொல்லுங்கள் மானை பிடிச்சி தர்றேன்னா நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க? இல்லை இல்லை இதில் மானை பிடிச்சி தரேன்னு சொல்லுவோம் காட்டுங்க பிடிச்சிட்டா தாரம் அப்படின்னு ஒரு வாரம் சொல்லுங்க. இருங்க பேச்ச குறைங்க பொருளையே இங்கே வருங்க பேச்ச குறைங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நான் வச்சதான் சட்டம். நான் என்ன பேசுகிறேனோ அதை கேட்டு நிற்கிறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. வந்த உடனே தெளிவாக சொல்லிட்டு நீங்கள் தேடி வந்தமா நீங்கள் இல்லைன்னு அதற்கப்புறம் மானுடைய பெருமைகளை பற்றி சொல்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இல்லை ஒரு வார்த்தை சொன்னீங்க பிடிச்சி தாங்க அப்படின்னு. பிடிக்கிறது என்னுடைய வேலை கிடையாது. இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வேட்டையாடி பிடிப்பது வேட்டையாடுவது யாருடைய தன்மை அப்படின்னா ஆண்களுடைய தன்மை. வேணும்னா சொல்லுங்க, வேட்டையில் சிறந்தவங்க 7 அண்ணன்மார்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு நொண்டியோ நொடமோ பிடிச்சி தர்றேன், இழுத்துட்டு போங்க. அதை விட்டுட்டு காவல் காக்கிற என்கிட்ட வந்துக்கிட்டு நீங்கள் பிடிச்சிதா அப்படின்னா இது என்ன அர்த்தம்? நீங்கள் அனுமதி கொடுங்க, பிடிக்கிறது நான் பிடிச்சிக்கிறேன். நீங்கள் பிடிச்சி நாங்கள் பிடிச்ச ரெண்டுக்கு நான் என்ன கண்ணு தெரியாமல் வந்திருக்கேன்? கண்ணு தெரியாமல் இருக்கேனா? அனுமதி கொடுங்கன்னு கேட்டேன். உங்களோட இடத்துல இருக்கு பிடிங்க அப்படின்னு ஒரு அனுமதி கொடுங்க கேட்குறேன். அனுமதியா? ஆமாம். நான் இல்லைன்ட்டேன்னு. நான் இருக்கின்றேன். நீங்கள் இருக்குன்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வெள்ளியம்மையிலேருந்து மானை விரட்டி வர்றேன், மானை பார்த்தேன் நான். விரட்டி வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஏன் வகை இல்லாமல் போச்சு? பார்த்த உடனே பிடிச்சிருக்கலாமே. பார்த்த உடனே மானை பிடிக்கலாம். எத்தனையோ வகைகள் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு. இந்த மானை விரட்டி ஓட விட்டு தான் பிடிக்கணும். பார்த்த உடனே பிடிக்கிற வேணும் கிடையாது கிடையாது. குழி வெட்டி பிடிக்கலாம், வலை விரித்தி பிடிக்கலாம், சரி அன்பை விட்டு பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? இந்த மானை குழி வெட்டி பிடிச்சா என்ன ஆகும்? போகிற வேகத்தில் விழுந்துச்சுனாக்கா கால் ஒச்சமாகிவிடும். இந்த கால் ஒச்சத்தோடு கொண்டு போகலாமா? கொண்டு போகக்கூடாது. வலை விரித்தி பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? போகிற போக்கில் அந்த வலைக்கில் பாஞ்சிருந்தா அந்த முகம் போய் இந்த முகம் சோடையோட கொண்டு போகலாமா? அது கொண்டு போகக்கூடாது. அதனால் அன்பை விட்டு பிடிக்கலாம். ஏன் பிடிக்கல? அன்பை விட்டால் என்ன ஆகும்? ரத்தம் வந்துடும். இந்த ரத்த வாடையை கொண்டு போகலாமா? ரத்தோட நீங்கள் வாடுறா பேட்டைக்கு போனேன், ரத்த வாடையோடு கொண்டு வராடா அப்படின்னு சொல்வார்கள். அதனால் மானை எப்படி பிடிக்கணுமோ, எப்படி பிடிச்சி கொண்டு போகணும், எப்படி அப்படின்றது ஒரு வழிமுறை இருக்குல்ல. எப்போ பிடிக்கணும், இது எப்போ அணைக்கணும் அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்குது. அதனால் நான் மானை ஓட விட்டு பிடிக்க போன இடத்துல தடுத்து எடுத்துகிட்டு உங்கள் அண்ணன் உங்கள் இடத்துல இருக்குது, நீங்கள் இல்லைன்றீங்க. மானை பார்க்கலன்னு சொல்லலாம். ஏண்டா நீங்கள் காவல் மேலே இருக்கீங்க, பரணிமொழி நின்று காவல் கேட்குறீங்க. உங்களுடைய பார்வை மேலே இருக்கேன், பறவைகள் வருதுன்னு மேலே தான் இருக்கேன். என்னுடைய இது கீழே போயிருக்கு, ஆனால் உங்களை பார்க்க முடியாது. வரலைன்னு சொல்கிறீங்க பற்றியா? வரலைன்னு இப்படி சொல்லலாம், அது பொய் தானே. நான் வரலைன்னு சொல்லலை, நல்லா கவனிச்சு நீங்கள் பேசணும். மான் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறேன். வரலைன்னு சொன்னால் அது வேற. மான் ஒரு வேளை வந்திருக்கும், நான் கவனிக்காமல் இருக்கலான்ற மாதிரி அர்த்தமாயிரும். நான் என்ன சொல்கிறேன், மான் இந்த இடத்துக்கு இல்லை, மான் இந்த இடத்துல இல்லை. நீங்கள் சொன்னீங்க பறன் மேலே இருந்து காவல் பார்க்குறேன் அப்படின்னு. உண்மை அதுதான். எங்கள் அப்பா பறன் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. பறன் மீது அமர்ந்து தான் நான் காவல் பார்க்குறேன். ஆனால்
பறன் மீது அமர்ந்து மேலோட்டமாக பறவைகளை மட்டும் பார்ப்பது என்னுடைய வேலை கிடையாது. விலங்குகள் ஏதேனும் வருதா அப்படின்னா என்னுடைய பார்வை நாலாபுறமும் இருக்கும். என்னுடைய கவனமாகப்பட்டது சிதறாது. உன்னுடைய கவனத்தை மீறி ஒரு வெட்டில் பூச்சி கூட நுழையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மானே நுழைஞ்சிருக்கு அப்படின்னீங்கன்னா அது என்னுடைய காவலை நீங்கள் குறை சொல்கிற மாதிரியும் இல்லை நான் பொய் சொல்கிற மாதிரியும் ஆகி போயிடும். இப்போ என்ன காரணம்னா நான் என்ன சின்னமாகப்பட்டதை அணிஞ்சிருக்கிறேன், சிவச்சின்னம் அணிஞ்சிருக்கிறேன். நீங்களும் சிவச்சின்னம் தான் அணிஞ்சிருக்கிறீங்க. சிவச்சின்னம் அணியக்கூடியவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. அதுலேயும் நான் கொஞ்சம் தனித்துவமாக கௌமார சின்னத்தை அணிஞ்சிருக்கிறேன். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நீங்க அணிந்திருக்கக்கூடியதற்கு பேரு சிவச்சின்னம், நான் அணிந்திருக்கக்கூடியது பேரு கௌமார சின்னம். காரணம் என்னன்னா நான் முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர். சரி. ஏன்னா சமயங்கள் 6 சமயங்கள் இருக்கு. ஒன்று என்ன, சிவபெருமானை வணங்கக்கூடியவர்கள் சைவம், மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடியவர்கள் பெருமாளை வணங்கக்கூடியவர்கள் வைணவம், சக்தியை வணங்கக்கூடியவர்கள் சாக்தம், கணபதியை வணங்கக்கூடியவர்கள் காணாபத்தியம், சூரிய பகவானை வணங்கக்கூடியவர்கள் சௌரம், அதே மாதிரி முருகப்பெருமானை வணங்கக்கூடியவர்கள் கௌமாரம். இதில் நான் கௌமார சின்னத்தை அணிஞ்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முருகப்பெருமானை அனுதினமும் வணங்கிட்டு இருக்கிறேன். முருகனை வணங்கக்கூடிய இந்த நாவால் பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு அவசியம் எனக்கு கிடையாது. வேணும்னா சொல்லுங்க, எங்கள் அண்ணங்கள்கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு மானை பிடிச்சி தர சொல்கிறேன். ஆனால் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா மானை பிடிக்கிறதுக்கு எனக்கு முடியாது, மானை பிடிக்கிறதுக்கான தகுதியே என்கிட்ட கிடையாது, நான் ஒரு ஆளே கிடையாது, என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு என்கிட்ட மன்னிப்பு வேணா கேளுங்க, எங்கள் அண்ணங்கள்கிட்ட சொல்லி நான் மானை பிடிச்சி தர்றேன். பரவாயில்ல, மானை பிடிக்கிறதுக்கு தகுதி கிடையாது, எனக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உண்மை அதுதான். நான் பிடிக்க முடியும். வந்த மானை பிடிக்க விடாம என்ன சட்டம் பேசுறீங்களா? என்ன மரியாதை உங்களுக்கு இருங்க. என்ன என்ன உருட்டுறது மிரட்டுறது வேற யாருக்கிட்டே வச்சுக்கிறோம்? நீங்க தெரியாம பேசுறீங்க. பொம்பளை பிள்ளைய அடக்கொடுக்கமா பேசுகிறீங்க. என்ன கண்டு பேசுறீங்கன்னா என்ன அடக்கமே தெரியாது. நீங்க பேசுறது நீங்க இல்ல உங்க இடம் வாங்க. என்ன வேணும்? வாங்க விடுவாரு. அம்மா இடத்த வராங்க. மிரட்டுறீங்களா? என்ன உங்க இடம் சின்ன இடமா? மிஞ்சி மிஞ்சி போனா இந்த நிக்கிதே மகேந்திர வண்டி, இதை கொண்டு போய் எங்கிட்ட விடுவீங்களா? அப்படித்தானே உங்களால பழி வாங்க முடியும். வேற எப்படி பழி வாங்க முடியும்? அந்த மாதிரி செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தானே சரியணியில கொண்டு போய் விட்டேன். எங்க ஆளை போக்குனதே நீ தானே. அது வந்து சமயத்தில் நடக்கிறதானே. சும்மா 20 காதல் தூரம் 200 மைல் சிற்றளவு உங்க இடம். அது எந்த இடத்துல இருக்கு என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? வாங்க உள்ள வந்து பாருங்க, காட்டுங்க, பிடிக்கிறேன். அதை விட்டு மானு வரல இங்க இல்லை உடனே இல்லைன்னு சொல்றதே வேலை. ஒரு அரசு சபை கூடியிருக்கு. அரசு சபையில் கூடியிருக்கும் போது அரசு கேட்கிறார் மந்திரி கிட்ட, என்னங்க அரசே, மந்திரி இங்கே வா அப்படின்னாரு. என்னங்க அரசே அப்படின்னாரு. இங்கே வாங்க, நான் உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்கிறேன், இந்த 3 கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டாரு மந்திரி கிட்ட அரசு. சரி சொல்லுங்க அரசே அப்படின்னாரு அவரு. இவர் என்ன கேட்டாரு? 3 கேள்வி வைக்கிறேன், அந்த 3 கேள்விக்கு நாளை காலையில் வந்து பதில் சொன்னா உங்களுடைய சிரசை எடுத்துருந்தாரு. சரிங்க அரசுன்றாரு மந்திரி. அப்படி சொன்ன உடனே இவர் கேள்வி கேட்கிறாரு, இறைவன் எங்கே இருக்கிறான்? இறைவன் எந்த திசையில பார்த்திருக்கிறான்? இறைவன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான்? இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லுகிறாரு. இறைவன் இறைவன் இவருக்கு மண்டை குழப்பம். இறைவன் எங்கே இருக்காருன்னா கூட்டி கொண்டாந்து காட்ட முடியும், என்ன விட செய்யறது அப்படின்னு குழம்பி போய் போறாரு மந்திரி. வீட்டில் போய் உட்கார்றாரு. அவருடைய பேத்தி ஒரு சின்ன பிள்ளை. அந்த சின்ன பிள்ளை பட்டது கேட்டுக்குது, என்ன தாத்தா கவலையை வந்து உட்காந்துருக்கலே, என்ன காரணம் அப்படின்னுச்சு. இல்லைம்மா ஒன்றும் இல்லைன்னாரு. இல்லை நீங்கள் இத்தனை நாள் நல்லா சந்தோஷமாக வந்து உட்காருவீங்க, நீங்கள் கவலையாக உட்காந்துருங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குது சொல்லுங்க அப்படின்னுச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, அரசு ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காரு, அந்த 3 கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் நாளை காலையில் போய் நீ சொல்லலைன்னாக்கா என்னுடைய சிரசை எடுத்துருவாரு, அதனால நான் உட்காந்துருக்கேன். இப்போ இதுதானே, இதுக்கு நான் போய் சொல்லிட்டு வரேன் இந்த கேள்விக்கு பதில் அப்படின்னு. நீயே சின்ன பிள்ளை, உனக்கு என்ன தெரியும், நீ போய் சொல்ல போகிறேன். நான் போய் சொல்லிட்டு வரேன் தாத்தா அப்படின்னு இந்த பிள்ளை போகுது. போன வாரம் அரசு கேட்டுக்குது, அரசு எங்கள் தாத்தாட்ட 3 கேள்வி கேட்டிருக்கீங்க, அந்த 3 கேள்வி என்னிட்டு சொல்லுங்க, நான் சொல்கிறேன் முடிச்சு. சரிம்மா என்ன கேட்டீங்கட்டாரு. இறைவன் இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்டேன்டாரு. ஒரு சட்டி எடுத்து வைங்கன்னுச்சு. எடுத்து வச்சாச்சு, அதில் பாலை ஊற்றுங்க அப்படின்றது.
அப்போ பாலை ஊற்றியாச்சு. அப்போ அரசிட்டு கேட்குது, அரசே இந்த பாலுக்குள்ளே என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ தான் அவர் சொன்னார், இந்த பாலுக்குள்ளே பால் தயிராகும், தயிர் மோராகும், மோர் வெண்ணெயாகும், இதில் இருக்க வெண்ணெய் அப்படின்றாரு. அப்போ தான் அந்த சின்ன பிள்ளை ஒழிச்சு, அரசே இந்த பாலுக்குள்ள இத்தனை கலந்துருக்கும் போது இறைவன் எல்லார் மனதிலுமே கலந்துருக்கிறார் அப்படின்னு முதல் கேள்வி கேள்வி கொடுத்துச்சு. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்கன்னுச்சு, இறைவன் எந்த திசையில் பார்த்துருக்கிறார் அப்படின்னு கேட்டோம்டாரு. அப்போ தான் அந்த பிள்ளை சொல்லுது, ஒரு விளக்கு எடுத்தீங்கன்றது வச்சாச்சு, அந்த விளக்கை பொருதுங்கண்டுச்சு, பொருதியாச்சு. அரசே இந்த விளக்கு எந்த திசையில் பார்த்து எரியுது அப்படின்னு இருக்குது. அப்போ அவர் தான் அரசு சொல்கிறாரு, அம்மா இந்த விளக்கு வந்து எல்லா திசையிலுமே பார்த்து எரியுதுட்டாரு. இதே தான் இறைவன் எல்லா திசையிலுமே பார்த்துருக்கிறார் அப்படின்ட்டு ரெண்டாவது வேலைக்கு விளக்கு கொடுச்சு. மூணாவது கேள்வி என்ன கேள்வி கேட்டுச்சு, இறைவன் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கேட்ட மாட்டார். நீங்கள் அந்த சிம்மாசனத்தை விட்டு கொஞ்சம் கீழே இறங்க அப்படின்ட்டுச்சு. என்ன கீழே இறங்க, நீ இறங்க நீங்கள் அப்படின்ட்டுச்சு. இது மேலே இருக்கும், இந்த சும்மாவே சேட்டை பிடிச்சது, இது மேலே இருக்கும், சும்மா இருக்குமா? யாரு இந்த சின்ன பிள்ளை சாடை பேசுறீங்களா? இல்லைம்மா, பொம்பளை தான் சாடை பேசுவோம், நீங்க ஏன் பேசுறீங்க? நான் சாடை நான் ஒழுங்கா தானே பேசிக்கிறேன். நான் பேச ஆரம்பிச்சேன்னா உங்களால் தாங்க முடியாது. ஒழுங்கா எதுக்காக வந்திருக்கிறோமோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும். சாடை பேசுற யார்ட்டையா சாடை பேசுற? அவரு ஏமா அவர் கதையிலமா கதை தான் சொல்றேன். இது சாடையா? கதை தான் சொல்றேன். ஒரு அளவுக்கு தான் மரியாதை. அப்ப இறைவன் என்ன அடிக்கிற உதுத்துட்டு நிக்கிறத பாரு. மான் ஒரு அப்படியே ஒரு ஆம்பளை ஒரு மான் ஒரு பொம்பளை அடிக்கிறேனே, ஒண்ணு எதிர்த்து அடிக்கணும், பெண்கள் எதிர்த்து பேசவா செய்யணும். ஏங்க இப்படி உதுத்த ஜென்மமா நிக்கிறியா? ஏயா பொம்பளைய வந்து அடிக்கிறது பெரிய பாவம். பொம்பளை அடிக்க கூடாதுமா, பொம்பளை அடிச்சாக்க பெரிய பாவம் இல்லையா? அப்படி சொல்லுங்க வாத்தியார. நீங்க அடிக்கிறீங்க, ஆனா பெண்கள் அடிக்கிறது உங்களுக்கு பெட்டிக்காரர் தானே சொல்லி கொடுத்தாரு. சரண்டர் ஆயிட்டா பிரச்சனை இல்லைன்னு. அப்ப என்ன பண்றாரு, என்ன இந்த அரசு பிடிச்சி சரி அடிக்கினாரு. சரி, அந்த பிள்ளை சொன்ன உடனே அடைச்சிட்டாங்க. சரி, என்னவே அடிக்கிறேன் உடனே இதைத்தான் இறைவன் செய்கிறார். கீழே இருக்கணும் மேலே கொண்டு வருவார், மேலே இருக்கணும் கீழே கொண்டு வருவார், குப்பையை கோவரை பார்க்கிறார், கோவரத்தை குப்பையா இருக்க, இதே இறைவன் செய்யக்கூடிய வேலை இதே அப்படின்ட்டு மூணாவது வேலைக்கு விளங்க முடிஞ்ச ஒரு சின்ன பிள்ளை படார். நீங்க என்னன்னாக்க ஒரு ஆளா இருக்கீங்க, ஒரு வந்து உங்கள்கிட்ட இருக்கிறத காட்ட முடியல. என்ன நீங்க சரியில்லை, என்னங்க சொல்றீங்க? பார்வை சரியில்லை, என்ன சொல்றீங்க? திருட்டு மொழியா இருக்கு. ஐயோ, எந்த பொருளையுமே அனுமதியோடு பிடிக்கணும். ஆமா, ஒரு நல்லா இருக்கு. ஆமா, அனுமதி இல்லாம பிடிக்கிறது நாங்க. ஆமா, சில பேர் என்ன அனுமதியில பிடிச்சி போட்டு எங்கேயே கிடப்பா கிடையாது, அனுமதியோடு பிடிக்கணும்மா. வண்டி ஒரே விட்டு அதனால இருங்க வரட்டும். வேற ஏய், நீ பேசியா இல்லைன்னா என்ன பேச முடியா? உங்க மண்டபடி முடிஞ்சு வாத்தியார, உங்க மண்டபடி இங்க இருங்க, உங்க மண்டபடி முடிஞ்சிச்சு. காலங்கத்தால இப்படி ஒரு கிறுக்கண்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க சொல்றீங்க. ஆளுகளை பாரு, மான் முடிக்க வக்கல்ல வாயிலேயே பேச்சு மட்டும் பேசுறேன். விடிஞ்சிருச்சானே, விடிஞ்சா என்ன 9 மணி வரை கூட நடத்தணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக் செட்டுக்கார மட்டும் உட்காந்துருந்தாருன்னா போதும், விடிய விடிய நடத்திக்கிட்டே இருப்போம். அப்ப மக்களுக்கு மக்கள் உட்காந்துருப்பாங்க. என் தாய்மார்கள் இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. 100 நாள் வேலைக்கு போனமே, எந்த ஊர்லயும் இவ்வளவு பொம்பளை ஆளுக உட்கார்ந்ததே கிடையாது நாடகத்துக்கு. உங்களுக்கு எல்லாம் மனமார்ந்த நன்றி, ரொம்ப நன்றி 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 நன்றி. ஆமா, இப்ப விடியும் வரை இருக்கணும். ஆமா, கண்டிப்பா. இன்னொரு அரை மணி நேரம் தான், அரை மணி நேரம் 10 நிமிஷமா, அவ்வளவுதான். ஏன்னா இதுவரை இருந்தது பெருசு கிடையாது. சரி, மாலை மாற்றும் பொழுது இருந்து பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா குடும்பமாகப்பட்டது நோயினுடைய எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் செல்வா கூட இருக்கும். அதனால எல்லோருமே விடியும் வரை இருந்து பாருங்க. இப்போ வேற ஒன்றும் கிடையாது. இப்படிதான் ஒரு மன்னன் இருந்தார், மன்னன் ஒரு அரசன். அந்த அரசன் எப்படி அப்படின்னா மூட நம்பிக்கைகள்லாம் அதிகமாக நம்பிக்கை உள்ளவர். அப்படியாங்க? ஆமா. அப்போ அரண்மனை ஜோதிடரை கூப்பிட்டு இன்னைக்கு எனக்கு நாள் நல்லா அமையணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஜோதிடர் என்ன சொல்றாரு, வேற ஒன்றும் செய்ய வேணாண்டா, டேய் கருவாப்பேலே, நான் சொல்றதை கேளு. யாரை கேட்குற மாதிரி இருக்கு? மன்னர் வந்து ஜோதிடர் சொல்றாரு. சரிங்க. ஏன்னா 2 பேரும் ரொம்ப நண்பர்கள். அப்படியாங்க? அடே புடேன்னு பேசிக்கிறாங்க, அந்த அளவுக்கு நண்பர்கள். அடே கருவாப்பேலே, நீ மன்னனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் நண்பன் இல்லையா? பரவாயில்ல, கேளுங்க. கருவாயந்தே என்ன சொல்றேன், உடால பேசாதடா டேய் மன்னா, உடால பேசாத, யாரை கேட்க, சொல்றதை கேளு. சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, நீ வேற ஒண்ணும் செய்ய
காக்கா ரெண்டு காக்கா காக்கா பிடிக்கிறது வந்து பெரிய ஆளுவரு. ஆஹா ஆமா இவராக ரெண்டு காக்கா என்னையா பக்கத்துல வர சூச்சு மாறி பக்கத்துல வர்றது பத்தியா? அவ ரெண்டு காக்கா காதல் பார்வை பாக்குறாராம். என்னங்க சொல்றீங்க? இந்த பார்வையை பார்த்தா அப்படியே இருக்கு. ஆத்தாடி. அப்ப இரண்டு காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருக்கும் போது பாருமண்ணா, உனக்கு அன்னைக்கு நாள் நல்ல பொழுதாகப்பட்டது நல்ல பொழுது அமையும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மன்னனும் பாக்குறான். சரி, அவருடைய சேவகர்கள் பணியாட்களை புறம் கூப்பிடுறான். இங்க வாங்கடா, நாளைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே நான் இரண்டு காக்கைகள் ஒன்றாக அமர்ந்திருக்கும் பொழுது நான் பார்க்கணும். சரி, அதனால என்னை எழுப்பி விட்டுருங்க. நான் வேற யார் முகத்திலையும் முழிக்க கூடாது. அப்படி தப்பு தவறி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லோருமே சிரச்சேதம் செய்யப்படுவீர்கள்னு மண்ணை வந்து கொடுத்துட்டார். சரிங்க, கட்டளை இட்டார். அப்ப மறுநாள் விடியுது. இந்த சேவர்கள்லாம் விடியாம விடிய உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. சரி, ஒரு இடத்துல 5 காக்கா உட்கார்ந்துருக்கு, ஒரு இடத்துல ஒரு காக்கா உட்கார்ந்துருக்கு, ஒரு இடத்துல கூட்டமா உட்கார்ந்துருக்கு. என்னடா 2 காக்கைகள் அமர்ந்திருக்கும் பொழுதுதானே மன்னன் பார்க்கணும். ஆமா, அப்பதானே நல்லது ராசி. ஆமாங்க அப்படின்னு சேவர்கள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தன் கவனிச்சு இருக்கும் போது அரண்மனை மேல் மாடத்துல 2 காக்கா உட்கார்ந்துருக்கு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆஹா, மன்னனை போய் கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 1000 பொற்காசு தருவாரு. 2 காக்கைகள் ஒன்றா அமர்ந்திருக்கும் பொழுது பார்த்தா ராசின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆமாங்க, அப்ப மன்னனை போய் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவன் வேகமாக தூங்கிக்கிட்டு இருந்த மன்னனை போய் மன்னா எந்திரிங்க மன்னா, எந்திரா, தூங்கு முடிஞ்சு மேல எந்திரிங்க, வந்து காக்கையை பாருங்க. தள்ளிப்பா இப்ப என்ன வந்து பாருங்கன்னு சொல்றாரு. சரி, பாருங்கன்னு சொன்ன உடனே அப்ப என்ன ஆகுது அப்படின்னா மன்னன் பார்க்கும் பொழுது 2 காக்கைகள் இருந்த இடத்துல ஒரு காக்கை மகப்பட்டது பறந்து போயிருச்சு. அப்ப மன்னன் பாக்குறாரு, ஏண்டா 2 காக்கைகள் ஒன்றா இருக்கும் பொழுது தானே கூப்பிட சொன்னேன், இப்படி ஒரு காகம் பறந்து போயிருச்சு, என்ன செய்யறது? அப்ப நீ செய்த தவறுக்காக உனக்கு சிரச்சேதம் செய்யறேன்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாரு. உடனே இந்த சேவன் என்ன செய்யறான்? என்னங்க செஞ்சாங்க? சிரிக்கிறேன் கேட்க பேக்கன்னு. என்னடா உனக்கு தண்டனை கொடுத்துருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டோன்னே அப்பதான் அவன் சொன்னா, இல்லைம்மண்ணா 2 காக்கைகளை ஒன்றாக பார்த்த எனக்கே சிரச்சேதனை கீழே போகுது. ஆனா அதை ஒருவேளை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கும்னு நினைச்சு பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துருச்சு. இந்த மாதிரி என்னைக்குமே தன்னம்பிக்கை என்று சொல்லக்கூடியது வேணும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, சதி சின்ன கூட்டத்துல இப்படி பார்க்கல. அப்படி சதிஜன கூட்டத்திலே இப்படி பார்க்கல. ஓகே, வரட்டும், போய் இருக்காதீங்க. மங்கையவள் சொல் கட்டு மன்னர் மரணமானான். செங்கமலை சொல்லின் சீதை சொல் கட்டு சென்றார் ராமன் மாண்பேன். தங்கையவள் சொல் கட்டு ராவணனும் தானும் கிளையோடு மாண்டான். நங்கையவள் சொல் கட்பதெல்லாம் கேடு ஒருவன் புரிய நகர்பதான்.
ஞானமுனி பெருங்கிடனை தாலியாக்கி 4 வயதை கர்த்தனை மத்தாய் கூட்டி மௌனமுனி ரேசகத்தை இறுக்கி கட்டிய தத்துவத்தின் திரண்டன. அப்படி ஒரு கவி பாடிருக்கான். முக்காலும் காலும் முழிய குளித்தாலும் வக்கா உக்காமா ஆகாது. நக்கு நாய்க்கு செக்குன்னு தெரியாது, சிவலிங்கம் தெரியாட்டான். ஆற்றுல தண்ணி அலைமது போல நாய் நக்கித்தான் குடிக்கணும், அள்ளி குடிக்க தெரியுமா? நீங்கள் கேட்டீங்க இப்போ கருவாயா எங்கேருந்து வந்தேன்? கருவில் இருந்து வரக்கூடியவ கருவாயான். கருவில் இருந்து வந்தேன். நல்லா பேசுங்க, பேசி பாடிடும் பாடும். முட்டாள் நீங்க, முக்கிட்டாள், முட்டிலிருந்து வரக்கூடியது முட்டாள். இன்னொன்றுக்கு இருக்குமா அதை விட்டு போடுறேன் கிட்டத்தை. அதே போல வெத்து வேட்டு தன்னால வெடிக்குது, சத்தம் போட்டு செல்வாக்க காட்டுது, விட்டு விட்டு மதுரைக்கு போவேனா எப்படி இருக்கும் அப்படின்ற அங்க அடங்க சொல்லுங்க. பயத்தை சொல்றேன்.
உனத்தான் சீ, உனத்தான் தெரிய வந்தேன் போடியா கிட்டத்தட்ட ராஜா ராஜா என்னை போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி வேதா தொட்ட தீராதடி ஒரு குந்தலகரி 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 அரி குந்தலகரி 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 கும்மா போற 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 போறே அப்படி அடி ராஜா கட்டே போகாதடி நீ போடா நெஞ்சுக்கு ஆகாதடி கட்டுடா அடி ராஜா கட்டே போகாதடி தாய்மார்கள்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு வாங்க முருகனுக்கு வள்ளிக்கு கல்யாணம் முடிய போது அம்மா எல்லாரும் எந்திரிங்கம்மா வாங்கம்மா மாலை தர்றோம் முன்ன பூ வாங்க. தர்றோம் வாங்க முன்ன வாங்க வாங்க, தாத்தா, தாத்தா, வாங்க வாங்க இரியா இரியா இவ்வளவு நேரம் நீங்க நாடகம் பார்த்தது பெரிய விஷயம் இல்ல தாய்மார்கள் அனைவரும் வாங்க முருகனோட திருமண கோலத்தை பார்க்கறதே போதுமே எத்தனை வாட்டியா இதுதான் ஒரு அளவு தான் எல்லாத்துக்குமே வாங்க அவ்வளோதானே இதில் என்ன இருக்கு வாங்க நீ பாடுத்தா மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு நல்ல மாலை வாங்கிக்க பூ வந்து வாங்கிக்க எல்லாத்துக்கும் கொடுங்க மத்தள மேலும் முறை சொல்லிக்க வரிசங்கம் என்றாங்கே புலிசைக்க மக்களை மேலும் முறை சொல்லிக்க பரிசங்கள் எல்லாமோ இசை தொடுக்க கைத்தல நான் பட்ட கனவு கண்டேன் கைத்தலம் நான் பட்ட கனவு கண்டேன் கனவு கனவான மனம் படைத்தேன் உன்னை அம்மா வள்ளி வேடனாக வந்து நான் தான் வேடனாக வந்து நான் தான் உன்னை திருமணம் செய்ய போன்றேன் சுவாமி பிராணநாதா எல்லாம் தங்களுடைய திருவிளையாடல் தானா எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும் என்ன வர வேண்டும் நான் முறைச்சுக்கிட்டே கேட்குறீங்களா என்ன ஆ என்ன வேணும்னு கேளுங்கள் ஒழுங்கா கேட்குறீங்களா இல்லை வேற மாப்பிள்ளை பார்க்க சொல்லுவாங்க என்ன நல்லா சிரிச்சுக்கிட்டே கேளுங்க நீ எதை வேணாலும் கேளுங்க தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் தரத்தில் முதலிடம் தந்து எல்லோராலும் வள்ளி என என் பெயரை முதலில் அழைக்கப்பட வேண்டும் என் நாட்டு மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் உலக மக்கள் அனைவருமே வள்ளியை வேண்டி அழைப்பார்கள் ஆ